பெருசா தான் செய்யலாமா? நம்ம வந்து நிஜமா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஒவ்வொரு டைமும் இண்டஸ்ட்ரிக்காகவும் இல்ல அவரை நம்பி இருக்க ஃபேன்ஸுக்காகவும் ஏதாவது ஒரு புதுசா ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஆமா, ஆனா ஒவ்வொரு டைமும் அவரை நம்ம ஃபெயில் பண்ணிட்டே இருக்கோம். பண்ணி ப்ரோ இந்த படம் நம்ம இப்ப ரீரிலீஸ் கூட பண்ணானே அஞ்சான் படம், அது ரொம்ப அடிக்கிற அளவுக்கு எல்லாம் அஞ்சானை விட அடிக்கக்கூடிய படங்கள், ஹிட்டான படங்கள் எத்தனையோ படங்கள் நான் வரிசையா லைனா சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் இந்த எஃபி ட்ரோல் எல்லாம் அந்த டைம்ல எஃபில வந்து ப்ரோ நம்ம ஊர்ல வந்து கொக்கி குமார்னு ஒரு பேஜ், அந்த டைம்ல கொக்கி குமார் பேஜ்ல எல்லாரையும் கிழிப்பாங்க. அந்த பேஜ் ஒரு முக்கியமான காரணம். அதுல போட்டு கிழிச்சானுங்க. எவ்வளவு கிழிச்சாங்கன்னா அது தெரியாது. இப்ப அந்த படத்தையும் அப்படியே அமுக்கி அந்த படம் அஞ்சானையும் இது பண்ணிட்டாங்க. அஞ்சான சூர்யாவோட நம்ம அந்த அவர் டைரக்டர் வந்து அதுக்கப்புறம் லிங்குசாமி வந்து அதுக்கப்புறம் வரவே இல்லை. அவர் எங்கன்னே தெரியல. அவர் ஒன்றும் இல்லை, ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, நான் கத்துக்கிட்ட மொத்த வித்தியை இந்த படத்துல இறக்கி இருக்கேன்னாரு. அதை வச்சு அடிச்சானுங்க. நான் சொன்னேன், இதுவரை கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் முழுசா இறக்கணும்னு நினைச்சிருக்கேன். ஆனா எனக்கு என்னமோ அந்த படம் வந்து அவ்வளவு மோசமான ரோல் பண்ற அளவுக்கு எல்லாம் இல்ல ப்ரோ. நம்ம எவ்வளவு கமர்ஷியல் படம் பார்த்துருக்கு, இதை விட பயங்கர மோசமான படம் எல்லாம் நம்ம வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி தலையில தூக்கி நம்ம கொண்டாடி இருக்கோம். ஆனா இந்த படம் இந்த ட்ரோல் பண்ற அளவுக்கு எல்லாம் மோசம் எல்லாம் இல்ல. இப்போ என்ன ஆயத்தத்தை சொல்ல, இந்த படம் அப்போ ஃபிளாப்பு. ஆமா, ஆனா நீங்க ஒரு உண்மையான சினிமா ஃபேனா இருந்திருந்தா கண்டிப்பா உங்களால இந்த படங்களை அப்ரிஷியேட் பண்ணாம வர முடியாது. இன்னொன்னு நீங்க பாத்துருக்கீங்கன்னு தெரியல ப்ரோ, அவர் ஒரு புதுசா ஏதாவது ஒண்ணு கொண்டு வராங்க. இப்ப மாஸ் படத்துல அந்த காதுல இந்த இது பின்னு அதுதான் சொல்றேன் ப்ரோ, அவர் ட்ரெண்ட் செட்டர் தான் ப்ரோ. அவர் ஏகப்பட்ட ட்ரெண்ட கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் இந்த படத்துல அஞ்சான் படத்துல அந்த இது டூத் பிக் அப்படியே வாயில உள்ள இவ்வளவு ட்ரெண்ட் இருக்கு. டூத் பிக் என்ன ₹1 காயின் சுத்தும் செயின்ல ஏகப்பட்டது இருக்கு. ஏன் அவரை நம்ம ஃபெயில் பண்றோம்? இதுதான் கேள்வி. இப்ப நம்ம சொல்லும் போது லைனா இவ்வளவு சொல்றோமா இந்த ட்ரெண்ட் இருக்கு. நான் சொல்லிட்டேன், லைனா சொல்லிட்டேன். ஜில்லுன்னு ஒரு காதல்ல டிவிஎஸ் விக்டார் வண்டியை வந்து எல்லாரும் இது பண்ணி ஓட்டிட்டாங்க, இது பண்ணி மாடிஃபிகேஷன் பண்ணி ஓட்டிட்டாங்க. தேர்ட் இயர் வந்து காலேஜ் கண்ட்ரோல், செகண்ட் இயர் வந்து காலேஜ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே இன்னுமே காலேஜ் பண்ண ஸ்டோரி வைப்பானுங்க. இப்ப இவர் சொன்ன மாதிரி அந்த பின்னூசியா இருக்கட்டும், செயினா இருக்கட்டும், வாயில டூத் பிக் வைக்கிறதா இருக்கட்டும், சிங்கம் மீசையா இருக்கட்டும், இந்த மாதிரி சிக்ஸ் பேக்கே ஒரு இந்த மாதிரி அவரு பண்ணாததே இல்ல. ஆனா ஏன் நம்ம அவர் ஃபெயில் பண்ணிட்டோம்? ஆனா 1008 இருக்கட்டும், யாரு என்ன வேணா சொல்லட்டும், நீங்க ஒரு உண்மையான ட்ரூ சினிமா ஃபேனா உங்களால கண்டிப்பா 24 மாற்றான் இதெல்லாம் வந்து நீங்க அவங்க கூட சேர்ந்து தப்பா சொன்னீங்கன்னா எனக்கு அதுக்கு மேல எதுவும் சொல்ல தெரியல. இதே மாதிரி மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அதுக்கப்புறம் சூர்யா படத்துக்கு வந்தது கங்குவா. சிறுத்தை சிவா கூட வந்து 1000 கோடி. அந்த படம் வந்து நான் வந்து படம் அனௌன்ஸ் பண்ணும்போதே சொல்லிட்டேன் ப்ரோ, எனக்கு அதுல எக்ஸ்பெக்டேஷன் இல்ல ப்ரோ, அந்த படம் வந்து ஓடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா சிறுத்தை சிவாவோட ஒரு லக்கா என்னன்னு தெரியல. அண்ட் ஆல்சோ வந்து அந்த படத்துல வந்து இல்ல திஷா பட்டானி போட்டப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு எவ்வளவு சாங் ஒண்ணு வந்துச்சு. ஐயோ அதுல நான் ஓகே முடிவு பண்ணிட்டேன், அவ்வளவுதான். இது வந்து நம்ம இதோட நிப்பாட்டிடலாம், ஏன்னா அடிக்க வேணாம் ரொம்ப. இப்ப அவரை பத்தி நல்ல அவரு இது தப்பே பண்ணல. அவரு உடம்ப அதுல அந்த கங்குவான்ற கேரக்டர்லாம் அவரு சூப்பரா பண்ணியிருந்தாரு, அதுக்கு எந்த குறையும் இல்லை. ஆனா அந்த பிரசன்ட் போர்ஷன் இருக்குல்ல, அதுக்கும் இதுக்கும் வந்த அந்த ஒரு லிங்க் அவரையே எதுவும் சொல்ல முடியாது. அவர் கொடுத்த வேலை பண்ணிருக்கு. அப்ப அது வந்து நம்ம எதுவும் சூர்யா மேல அதுக்கு எதுவும் இல்லை. அதுல சைலண்ட் பேங்கர்ஸ்ல முக்கியமான ஒரு பேங்கர் தான் ஜெய்பீம். சோ ஜெய்பீம் வந்து டைரக்ட் ஓடிடில ரிலீஸ் பண்ணதும் சூர்யா தான். பெரிய ஹீரோஸ்ல முதல் முறையா தியேட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணாம இப்ப இந்த சார்பட்டா பரம்பரை ஏன் ஓடிடில தைரியமா ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சூர்யா வந்து ரிலீஸ் பண்ணி சக்சஸ் காட்டினாலதான். சூர்யா மாதிரி ஒரு ஆளு அதுல ரிலீஸ் பண்ணி நேஷனல் அவார்டே வாங்கினாலதான் சார்பட்டா மாதிரி. அது இல்லாம இப்போ வரக்கூடிய நிறைய சின்ன படங்கள் தைரியமா ஓடிடில டைரக்ட் ரிலீஸ் பண்றாங்க. அப்ப சூர்யாவோட ஜெய்பீம் ஒரு வெடியான படம், அதை பார்த்து நான் அழுதேன். சூர்யா கால நடிப்பை விட அதை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு. அதே மாதிரி நெக்ஸ்டா அதே மாதிரி ஒரு ப்ரொடியூசரா எடுத்தது தான் சூர்ரை போட்டர் டைரக்ட் ஓடிடி. சூர்ரை போட்டு இஸ் அகைன் ஒன் ஆஃப் த ட்ரெண்ட் செட்டர். சுதா கோங்கரா அதுவும் ட்ரெண்ட் செட்டர் தான். ஒவ்வொரு
படம் சொல்லும் போது டக்கு டக்குன்னு ஒரு டைலாக் ஞாபகம் வருது பாரு, ஜெயிச்சிட்டோமாரா அப்படிங்கிறது வந்து சூர்யாவோட நம்ம எந்த படம் நம்ம சொன்னாலுமே அதுல ஏதாவது ஒரு டைலாக் நம்ம மைண்ட்ல டக்குன்னு வரும், கண்டிப்பா வரும். அதுக்குதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹி இஸ் எ ட்ரெண்ட் செட்டர். ஆமா, அதாவது ஒரு மாஸ் ஹீரோ இருந்தாரு சூர்யா. அண்ட் அதுக்கப்புறம் அந்த மாஸ் ஹீரோல ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்தாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லைனா அஞ்சான் வந்துச்சா, அஞ்சான் சரியா ஓடல, தானா சின்ன கூட்டம் சரியா ஓடல, அதுக்கப்புறம் எதற்கும் துணிந்தவன் சரியா ஓடல, அதுக்கெல்லாம் முன்னாடி வாங்க, தானா சின்ன கூட்ட டைம்ல வாங்க, மாற்றான்னு சரியா ஓடல, மாஸ் படம் சரியா ஓடல, வெங்கட் பிரபுவோட அதுவும் சரியா ஓடல, அதுக்கப்புறமும் ஒரு படம் வந்துச்சு அதுவும் சரியா ஓடல, ஈட்டி சரியா ஓடல. இந்த மாதிரி லைனா படங்கள். சிங்கம் 2 சரியா, சிங்கம் 2 ஓரளவுக்கு ஓடிச்சு, ஆனா சிங்கம் 3 அட்டர் ஃபிளாப் மாதிரி ஆகி போச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து டவுன் ஆகுது. அதாவது மாஸ் ஹீரோ அப்படிங்கிற அந்த கேரக்டர்ல வர எல்லா படமும் சொதப்பிட்டே இருந்துச்சு. இதுக்கு நடுவுல வந்து காப்பான் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் அவர் என்னென்ன ட்ரை பண்ணாலுமே எல்லாமே ஃபெயில் ஆகிட்டே இருந்துச்சு. இதுக்கு நடுவுல தான் சுதா கொங்காரா கொண்டு வந்து மாஸ் வேணாம் சார், நம்ம கொஞ்சம் கிளாஸ் ரியலிஸ்டிக்கா ஒரு பண்ணுவோம்னு சொல்லி சுதா கொங்காரா கொண்டு வந்து மாரா கேரக்டர் கொடுத்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஜெய்பீம்ல வந்து அவரு கலக்கிட்டாரு. ஸோ இந்த 2 படங்களுமே ப்ரொடியூசரா அவர் நல்ல சாய்ஸ் எடுத்திருந்தாரு. அண்ட் ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ்லயும் அவர் சூப்பரா பண்ணியிருந்தாரு. மற்ற படங்கள்லயும் வந்து ஆக்டிங் அவர் நல்லா பண்ணியிருந்தாலுமே சின்ன சின்ன கதைகளை வச்சு அந்த படத்தை வந்து ஓடாம விட்டுட்டாங்க. பேரு சூர்யா, இன்கோ பேரு. ஸோ இந்த வகையில் நம்ம பார்க்கும்போது அடுத்து சூர்யா என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இப்போ வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டு ஒன்று கேன்சல் பண்ணிட்டாங்க. அது வாடிவாசல், நம்ம அது எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தோம். ரொம்ப நாளா வாடிவாசல் அது நடக்குமா நடக்காதான்னு தெரியல. டிராப் இல்லையா அப்படின்னு தெரியல. நமக்கு இருந்த ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் கருப்பு படம் வந்துச்சு. கருப்புல ஒரு நம்பிக்கை வந்துச்சு. கருப்பு வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து சொல்லிட்டாரு, இது வந்து முழுக்க ஒரு ட்ரீட் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஆர்ஜே பாலாஜி ஃபீஸ்ட் அப்படின்னு தான் போட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விருந்தாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து ஆர்ஜே பாலாஜியோட ஒரு ஃபிளேவர் இருக்கலாம். ஸோ அதை வச்சு ஒரு நம்பிக்கை இருக்கு நமக்கு. ஆர்ஜே பாலாஜினா ஒரு சின்ன ஒரு ஹியூமர் ஃபிளேவர் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ ஒரு போஸ்டர் ஒன்று வந்துச்சு, வெங்கி அட்லூரி, அந்த குழந்தைய அப்படியே ஃப்ரண்ட்ல. அந்த போஸ்டரையும் வந்து என்னடா போஸ்டர் இதுன்னு கேட்டாங்க. ஆனா எனக்கு என்னது இங்க ஃபீல் ஆச்சு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ் சினிமால கன் இல்லாம, தாடி இல்லாம, வைலன்ஸ் இல்லாம, ஸ்மோக் இல்லாம ஒரு நீட்டான டீசென்டான ஒரு போஸ்டரா எனக்கு தோணுச்சு. அதுக்குமே நிறைய இந்த பின்னாடி ட்ரோல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இது இந்த படத்தோட காப்பி, இந்த எல்லா படத்தோட காப்பியா இருந்துச்சு. நீட்டா இருந்துச்சு, டீசெண்டா இருக்கு. நிறைய அதுக்கு இந்த சூர்யாவை ட்ரோல் பண்றதுக்குன்னே எனக்கு தெரிஞ்சு ஒரு டீம் இருக்காங்க. அது யாருன்னு தெரியல, ஆனா இருக்காங்க. திரும்ப வந்து இப்போ ஒரு சைடு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்ஜே பாலாஜியோட கருப்பு இருக்கு, இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா விஸ்வநாதன் சன்ஸ் இருக்கு. ஸோ ரெண்டுமே அவர் சூர்யா வந்து இப்போ பேலன்ஸ் பண்றாரு. ஒரு மாஸ், ஒரு கிளாஸ். ஸோ சூர்யா திரும்பவும் பேக் டு பேக் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து சூர்யாவோட படங்கள் வெற்றி அடையணும், இந்த படங்கள் எப்படியாவது சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி மனசார வந்து நான் வேண்டியேன். ஸோ அவ்வளவுதான் கைஸ், சைனிங் ஆஃப். முடிஞ்ச அளவுக்கு படங்களை கவர் பண்ணோம். சூர்யாவே இதுக்கு மேல ஃபெயில் பண்ண வேணாம். ஒரு நல்ல ஆர்டிஸ்ட, ஒரு நல்ல கலைஞனை நம்ம இதுக்கு மேல மிஸ் பண்ண வேணாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸ்டாப் ஸ்ப்ரெட்டிங் ஹேட்ரட். அது சூர்யாக்கு மட்டும் இல்ல, யார் எந்த ஆர்டிஸ்ட் ஆனாலும் நல்லா இல்லையா, நல்லா இல்லைன்னு சொல்லி அதோட நிப்பாட்டிக்கலாம். அதுக்கு மேல அவங்கள போட்டு டம்ப் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது எங்களோட பர்சனல் ஒப்பீனியன். ஆமா, ஆனா நாம ரோஸ்ட் பண்ணுவோம் ப்ரோ, அது வேற. ஆமா, அது வேற. யார நம்பர்னே தெரியல தாசனா. ஸோ கைஸ், அவ்வளோதான். ஒரு சின்ன ஒரு அன்லிங்க் டிஸ்கஷன் மாதிரி நம்ம வச்சுப்போம். நம்ம ஒரு பிளேலிஸ்ட் அன்லிங்க் அப்படின்னு ஒரு செக்ஷனே நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனல்ல. அதுல இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தோணக்கூடிய ஒரு 2-3 டாபிக்ஸ் நாங்கள் பேசியிருக்கோம். ஸோ இது ஒரு கேட்டகரி. நம்ம வந்து நிறைய ஒரு பஞ்ச் ஆஃப் செக்மெண்ட்ஸ் நம்ம பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போதைக்கு வீடியோஸ்ல புதுசா. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா, டாபிக்ஸ் ஏதாவது நீங்க விருப்பப்படுற ஒரு இது இருந்தால் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி ப்ரோ, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நான் இங்க போடுறேன் சைட்ல, ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, ஐஸ்வர்யா லட்சுமி ஆர்டிஸ்டோட ஒரு பிலிமோகிராஃபி வச்சு ஒன்று பேசுங்க அப்படின்ட்டு. இவரு தான் சைட்ல போடுறவர். அவர் ஒரு கமெண்ட் 2 வீடியோக்கு அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அதை பத்தி, அதாவது ஹீரோயின்ஸை நம்ம அதிகமா கவர் பண்ணல,
அதையும் நம்ம ஃபர்ஸ்டா நம்ம சேனல்ல ஒரு சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி அவர் பெருசா ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு ப்ரோ. அந்த பெருசா கமெண்ட் நான் காட்டுறாரு உங்களுக்கு. அந்த கமெண்ட்டை பார்த்து எனக்கே வந்து அவர் ஒண்ணு இல்ல 2-3 வாட்டிலாம் அவர் கமெண்ட் பண்ணிருக்காரு. அதுவும் ஷார்ட் வீடியோல மெயின் வீடியோல மாறி மாறி அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம ஐஸ்வர்யா லட்சுமியை பத்தி நம்ம ஒரு வீடியோ இதே மாதிரி நம்ம என்ன ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல என்ன இருக்கு, இப்போ என்ன படங்கள் பண்ணியிருக்கா, நம்ம ஒரு அன்லிங்க் டிஸ்கஷன் ஐஸ்வர்யா லட்சுமியை பத்தி போடுவோம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆர்டிஸ்டை பத்தி பேசணும் இல்லை ஏதாவது ஐடியா த்ரெட்ஸ் நீங்க இருந்தீங்கன்னா அதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ரொம்ப நம்ம வந்து வேணாம், நம்ம அப்படியே வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.